வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் பிடிக்கிற உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கூடவே கொஞ்சம் வித்தியாசமாக கசூரி மேத்தியும் போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குல தோலோடு போட்டால் ரொம்ப நல்லது. உங்களுக்கு தோல் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தோலை நல்லா சீவிட்டு உருளைக்கிழங்கை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண உடனேயே தண்ணியில் போட்டு வைங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா கலர் மாறிடும். அதனால் எப்பொழுதுமே உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வைங்க. இப்போது இந்த உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது நிறையா போட்டுற வேண்டாம். ஏன்னா கசூரி மேத்தி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கசப்பாயிடும். அதனால் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். ஜீரகம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு வேக என்ன ஆகும்னா உங்களுக்கு அடியில் அந்த பாத்திரத்தில் ஒட்டக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அப்பப்போ கிளறி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கடாயில் ஒட்டாமல் உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகும். அடுப்பு மிதமான சூட்லேயே இருக்கட்டும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது வறுவலுங்கிறதுனால தண்ணி எதுவும் சேர்க்காமே தான் நம்ம குக் பண்ண போகிறோம். அதே மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நீங்கள் கிளறி விடுங்க. அப்போ தான் அது கடாயில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இது நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்தாச்சு. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சு நீங்கள் 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது குக் ஆகட்டும். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நமக்கு நல்லா வெந்தாச்சு. அதனால் உங்களுக்கு ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. எதுக்காக இந்த 5லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் நம்ம அந்த ஒரு 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கோட இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர்ஃபுல் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயாச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் சேர்த்துட்டோன்னா உருளைக்கிழங்கு வறுவல் இஸ் ரெடி. இதில் கசூரி மெத்தியும் போட்டிருக்கிறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த வறுவல் பர்ஃபெக்ட் காம்பினேஷன். இந்த வறுவலை ப்ரெட்லேயும் நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் சீஸும் போட்டுட்டு நம்ம சாண்ட்விச் மாதிரியும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வித் கசூரி மேத்தி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.